ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஐஏஎஸ் அகாடமி. சிலக்ஸ் வீடியோ பண்ண அனைக்குமே எங்கள் மாமாத நன்றிகள். இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரே பரபரப்பா இருக்கு. காரணம் குரூப் 2க்கான மெயின்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் வந்துச்சு. அப்ப நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம், என்ன நான் இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்ட்டு. சரமாரியா நான் இன்டர்வியூக்கு வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்துச்சு, அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன கரண்ட் அப்டேட்னா, இன்டர்வியூ போஸ்ட்க்கான ரிசல்ட் கொடுத்தாங்களா, அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. 161 வேகன்சிக்கு 482 பேருக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. 1:3 விட்டுருங்க. இந்த நான் இன்டர்வியூல தான் இப்ப பல டவுட். ஏன்னா நமக்கு குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டா நடந்துச்சு. பிலிம்ஸ் ஒன்னா நடத்திட்டாங்க. பட் பிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்ப லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்தாங்க. லிஸ்ட் 1ங்கிறது எனி டிகிரி போஸ்ட். எந்தெந்த போஸ்ட்லாம் எனி டிகிரி அதெல்லாம் லிஸ்ட் 1. யார் யாரெல்லாம் எனி டிகிரிக்கே கிளியர் பண்ணிட்டாங்களோ, அதிக மார்க் கிளியர் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட் 1க்கு போனாங்க. ஸ்பெசிபிக்கா சில போஸ்ட் இருந்தது. இப்ப ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட் ஆகட்டும், ஃபைனான்ஸ், அதாவது செக்ரட்டரியேட்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஏஎஸ்ஓ ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் இவங்க தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கெல்லாம் லிஸ்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்ப என்ன டவுட்னா எல்லாருக்குமே, இப்ப அந்த நான் இன்டர்வியூ ரிசல்ட் வந்துச்சுல, அதுல பெருவாரியா லிஸ்ட் 1 கிளியர் பண்ணிட்டாங்க. யார் லிஸ்ட் 1ல மேக்ஸிமம் ரீச் அதாவது ரீச்சா நாட் ரீச்சா. லிஸ்ட் 2ல அதாவது இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் நமக்கும் எக்கச்சக்க கால்ஸ், நம்மளும் நிறைய கால்ஸ் பேசணும். குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்மளும் கிளாஸ் நடத்துறோம். நம்ம அகாடமில படிச்சதுல நாங்க கேட்ட வரைக்கும் யார் யாரெல்லாம் லிஸ்ட் 1ல கிளியர் ஆயிருந்தாங்களோ அவங்களாம் நான் இன்டர்வியூல கிளியர் ஆயிட்டாங்க. பட் லிஸ்ட் 2ல 99% யாரை கேட்டாலும் கிளியர் ஆகலன்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 கால்ஸ் நம்ம பேசினப்போ சொன்ன விஷயம், மேபி நீங்க எக்ஸாம் சரியா பண்ணிக்க மாட்டீங்க, வர எக்ஸாம்ஸ்ல பாத்துக்கலாம், மேபி தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க விட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ரீசன் சொன்னோம். ஆனா தொடர்ந்து கால்ஸ், யூடியூப்லயுமே நிறைய கமெண்ட்ஸ், நிறைய நபர்கள் நம்மள்ட்ட கேட்டது, சார் எங்களுக்கு தெரிஞ்சு யார பிகாம் எம்காம் கேட்டாலும் கிளியர் ஆகல நாட் ரீச் வருது. ஸோ எல்லாரும் கேட்கிற விஷயம், ஃபேஸ் 1 அதுல புத்தக ஃபேஸ் 1 ரிசல்ட்ல வந்து இந்த ஃபேஸ் 1ல ரீச் அப்படின்னு வந்துச்சு. ஆனா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்றது நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2னா நம்ம பார்த்த வரைக்கும் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம். இப்ப அதான் சில பேருக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்தனால லிஸ்ட் 1லாம் தான் ஃபேஸ் 1ஆ சார், அப்ப லிஸ்ட் 2லாம் அதுல வரலையா, அப்ப எங்களுக்கு தனியா ரிசல்ட் வருமான்னு கேக்குறீங்க. ஆனா 99% லிஸ்ட் 2ல இருந்தவங்க கிளியர் ஆகல. பட் 1% கிளியர் பண்ணிருக்காங்க. நம்மளுமே கேட்ட வரைக்கும் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு லிஸ்ட் 2ல மெயின்ஸ் எழுதுன ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணா. நான் கேட்ட வரைக்கும் ஒரு நபர் கிளியர் பண்ணிருக்காரு, கன்ஃபார்ம் அது. பட் அதுல ஒரு சில பேர் கிளியர் பண்ணிருப்பீங்க. இப்ப இங்க பெரிய விஷயம், எல்லாருக்கும் என்ன டவுட், லிஸ்ட் 2க்கு என்ன சார், லிஸ்ட் 1ல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. இங்க டவுட்டே லிஸ்ட் 2 தான். ஏன்னா பெருவாரியான மக்கள் லிஸ்ட் 2 தான் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, கரெக்டா? அப்ப அந்த லிஸ்ட் 2 இப்ப டவுட்டா இருக்கு. என்ன டவுட்னா, என்ன விஷயம்னா, இப்ப நான் இன்டர்வியூ போஸ்ட்ல 482 பேர் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிடிஎஃப் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி நான் இன்டர்வியூல எத்தனை பேருக்கு ரீச் வந்திருக்கு நமக்கு டேட்டா இல்ல. ஏன்னா அந்த இது பொதுவா வந்துச்சு ரிசல்ட், இது இப்ப தனித்தனியா போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எத்தனை பேருக்கு ரீச் கிடைச்சிருக்கு, அந்த ரீச்ல யார் யாரும் லிஸ்ட் 1 யார் யாரும் லிஸ்ட் 2 டேட்டாவே நம்ம கையில இல்லாதப்ப நம்ம என்ன டிசைட் பண்றது? ஒருவேளை 5500 வேகன்சி, ஒரு 5500 5800 900 பேச்சு 5900 வேகன்சி நான் இன்டர்வியூல இருக்குன்னா, அங்க இருந்து ஒரு 1:2 இல்ல 1:3 வச்சீங்கன்னா ஒரு 10,000 15,000 வரைக்கும் போகும். அவ்வளவு பேருக்கு ரீச் வந்திருந்ததுன்னா இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நாட் ரீச் வரலன்னா கிடையாதுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த கவுண்ட் கம்மியா வந்திருந்தா அப்ப நமக்கு இப்ப என்ன டேட்டா தேவைப்படுதுன்னா, லிஸ்ட் 1ல இன்டர்வியூ போஸ்ட் விட்டுருங்க, யார் யாரெல்லாம் நான் இன்டர்வியூல, லிஸ்ட் 1ல யார் யாரெல்லாம் ரீச், சேம் டைம் நான் இன்டர்வியூல லிஸ்ட் 2ல யார் யாரெல்லாம் ரீச் அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு, அதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இப்ப யார் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அந்த டேட்டா இருந்தாதான், இவ்வளவு இப்ப ஒரு 5000 வேகன்சிக்கு ஒரு 2000-3000 ரீச் மட்டும் வந்திருக்கு, அவ்வளவு பேருக்கு தான் கிடைச்சிருக்குன்னா அப்ப ரிசல்ட்ஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹோப்போட இருக்கலாம், கரெக்டா? சோ வந்துருச்சுன்னா அது ஒண்ணு, வரலன்னா அது ஒண்ணு. அப்ப நமக்கு அந்த டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1க்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், லிஸ்ட் 2க்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் அந்த குரூப்ல இருக்கீங்க ஆல்ரெடி, புரியுதா? ஆல்ரெடி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், நான் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் குரூப் வச்சிருந்தோம். இப்ப குழப்பங்கிறதுக்காக சிம்பிளா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துட்டோம். ஏன்னா பிகாம் பத்தில நிறைய பேர் லிஸ்ட் 1ல பாஸ் பண்ணீங்கல்ல, கரெக்டா? நிறைய மார்க் எடுத்தவங்க சில பேர் லிஸ்ட் 1ல போயிட்டாங்க. சோ நான் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 லிங்க் வைக்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப்ல ஒரு சர்டைன் லிமிட் இருக்கு, 1000 பேருக்கு மேல வர முடியாதனால நான் 2-3 குரூப் கீழே வச்சிடறேன். நிறைய குரூப் நான் சரமாரியா வச்சிடறேன். யார் அப்படியே வரிசையா நீங்க ஜாயின் ஆகுங்க. நீ ஒரே ஆளே 2 குரூப்ல ஜாயின் பண்ணிட வேணாம். அது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே ஆளே 2-3 குரூப்ல ஜாயின் ஆகாதீங்க.
ஏன்னா அது கவுண்ட்டுக்காக நான் சொல்றேன். ஸோ ஒருத்தவங்க ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 2 வாசகம் கீழே நிப்பாட்டுறேன். யார் யாரெல்லாம் லிஸ்ட் 1ல மெயின்ஸ் எழுதுறீங்களோ அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. யார் யார் லிஸ்ட் 2ல மெயின்ஸ் எழுதுறீங்களோ அவங்க லிஸ்ட் 2ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா ஜாயின் பண்ணி நடக்கக்கூடிய நம்ம போல்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, ஒரு தெளிவு நமக்கு வேணும். ஸோ அதை மட்டும் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம அதை ஃபர்தரா என்ன கேட்குறோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.